19வது மே தின நாள். இந்த நாள் நம்முடைய பணியந்திரத்துக்கான உரிமை பெறுவதற்கு உறுதியேற்கக்கூடிய நாள். நேற்று சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5, 6 தனியார் விடுவதற்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. 276 கோடி ரூபாய் 10 வருஷத்துக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. அர்பேசர் சுமித்துக்கு போட்டிருக்காங்க. அர்பேசர் சுமித்தினுடைய விளம்பரத்தில் தூய்மை பணியாளருக்குரிய சம்பளம் 11,378 ரூபாய். இப்போ விளம்பரம் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் சம்பளம் 10,000 13,000 ரூபாய். நம்ம சம்பளம் எங்கேயுமே இல்லை. போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இப்போ 1/4/2025 8 ரூபாய் ஏறணும். மாதத்துக்கு 240 ரூபாய் ஏறணும். சண்டை போட்டு தான் சம்பளத்தை எடுத்துன்னு வந்திருக்கோம். இதுக்கப்புறமே ஏறணும். இப்பயும் 60 வயசுக்கு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு வெளியே போயிடணும்னு நினைக்கிறாங்க. காசை வாங்கிட்டு எலெக்ஷன் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளை வெளியேற்றணுன்றதுல குறியாக இருக்காங்க. அப்போது அதுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம சங்கம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போராட்டம் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி மாலை 4 மணிக்கு மேதின கூட்டம் நடத்துகிறோம். 51 ஓட்டில் நடத்துகிறோம். அதில் இந்த தனியார் மையம் 5, 6 போகக்கூடாதுன்றதுக்கு போராட்டத்தை அறிவிக்க போகிறோம். அறிவித்து நடத்தலான் இருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி ஒன்றா நகர்ந்து வந்திருக்கோம். கோர்ட்டில் கேஸு போடுறோம், நடத்துகிறோம். 7ஆம் மண்டல கேஸை கோர்ட்டுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பணி இயந்திரத்துக்கு உண்டான வழக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களாம் அமிச்சா கோடியாக செலவாகும் கவர்மெண்ட்டுக்கு, அதனால் கோர்ட்டுக்கு அனுப்ப வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கும் கோர்ட்டுக்கு அனுப்பணும். பெண்களுக்கு கழிப்பறை வசதியே கிடையாது. எல்லா வார்டுலேயும் பெரும்பகுதி வார்டில் ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஓய்வு எடுப்பதுக்கு அறை கிடையாது, எதுவுமே பெண்களுக்கு இல்லை. இப்போ லீவும் கிடையாது. வார விடுமுறை, தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இருப்பதாகவும் புகார் வருது. அந்த பாலியல் சீண்டலை விசாரிப்பதற்கு கமிட்டியும் கிடையாது. இப்போ நம்ம சங்கம் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உரிமைக்காக தான் இந்த சங்கமே ஏற்று நடத்துகிறோம். பெண்களுடைய சம உரிமைக்காக தான் இந்த சங்கம் நம்ம ஏற்று நடத்துகிறோம். இன்றைக்கி மாலை பொதுக்கூட்ட அறிவிப்புன்னு வெளியிட போகிறோம். அப்புறம் ஒன்று, சங்க ஒற்றுமை ரொம்ப முக்கியம். யாராவது சில பேருடைய நடவடிக்கையில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லைலாம் தாண்டி சங்கம் உங்களுக்காக நிற்குது, நேர்மையாக நிற்குது, உண்மையாக நிற்குது, போராடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட நிற்கும். பாதிக்கப்படுறவங்க சைடோட தான் நிற்கும். எந்த சூழ்நிலை நிற்கும், அது யாராக இருந்தாலும் நிற்கும். எதை பற்றியும் கவலைப்படாது. இப்போ கான்ட்ராக்ட் உடனே அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நம்மளா முதல்வரான்னு பார்த்துருவோம், போராடுவோம். நிறைய இடங்களில் பார்க்கும்போது வயசே இதில் தொலைச்சவங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு வாடலை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அவங்கள எல்லாரையும் தூக்கி குப்பையை போடுறாமல் நம்மளை வெளியே தள்ளணும்னு நினைக்குது கவர்மெண்ட்டு. அதுக்கு எந்த வாய்ப்பு இல்லாமல் போராடணும். நீங்களாம் வாங்க, சாயங்காலம் அவங்களெல்லாம் பார்த்தா போராட்டம் அறிவிப்பதற்கு எனக்கு மனசு இருக்கும். 4 மணிக்கு நீங்களாம் வந்தீங்கன்னா, ஒரு 8 மணி வரைக்கும் இருந்துட்டு போனீங்கன்னா ஒரு உற்சாகமாக நம்பிக்கையோட நம்ம அடுத்த களம் காணுவோம். காத்திருந்தவங்களை அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம்.